யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை மேற்பார்வையிட்டு வந்த நீதிவான் ஏ ஆனந்தராஜா மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக இந்த புதைகுழி அகழ்வு பணிகள் இனிவரும் நாட்களில் புதிய நீதிவான் மேற்பார்வையிலேயே இடம்பெறும் நிலைமை உருவாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் மேல் நீதிமன்றங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 18 புதிய நீதிபதிகளை நியமித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நியமன கடிதங்களை ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கினார். விசேடதர நீதித்துறை அதிகாரிகள் 17 பேரும் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 111வது அரசியலமைப்பின் 2வது உபபிரிவின்படி ஜனாதிபதியால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி வழக்கை விசாரித்து வந்த யாழ் மாவட்ட நீதவானாக செயற்பட்டு வந்த ஏ ஆனந்தராஜா, மாவட்ட நீதிபதியான ஜே கஜனிதி பாலன், மாவட்ட நீதிபதியான ஏ ஜூடேஷன் ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று மாவட்ட நீதிபதியான எம் ரியால் மற்றும் எம் ரிஸ்வி ஆகியோரும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். நீதவான் தரத்தில் இருந்த KDNB லங்காபுரவும் மேல் நீதிமன்ற நீதிபதியாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். செம்மணி மனித புதைகுழி வழக்கை இதுவரை காலமும் மிகுந்த சிரத்தையுடன் நீதவான் ஏ ஆனந்தராஜா செயற்பட்டு வந்ததாக இந்த வழக்குடன் தொடர்புடைய தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர்.